குற்றவாளிகள் பிறப்பதில்லை, உருவாகிறார்கள். குற்றச்சம்பவங்கள் தன்னிச்சையாக நடப்பதில்லை, சூழல்களால் நிகழ்த்தப்படுகின்றன. சமூகத்தில் நடக்கும் குற்றங்களை கோடிட்டு காட்டும் இது குற்றச்சரித்திரம். உயிர் நண்பனையே வெட்டி கொலை பண்ணி இருக்காரு இங்க ஒரு வாலிபர். மனைவிக்கும் நண்பனுக்கும் ரகசிய தொடர்பு இருக்குமோன்ற சந்தேகத்துல நடந்திருக்கு இந்த பயங்கரம். பாய் உடம்ப எப்படியா வெட்டினாத பாவி, நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சா? ஒண்ணும் மண்ணுமா பழகினவனே இப்படி செஞ்சுட்டானே என்ற கோபம் அங்கிருந்த எல்லார்கிட்டையும் இருந்து வெளிப்பட்டுச்சு. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செயல்பட்டு இருந்தா இன்னைக்கு இந்த பெண்ணோட கணவர் உயிரோட இருந்திருப்பாரு. கொலையானவர் ஒருவேளை தவறே செஞ்சிருந்தாலும் கூட அதுக்கு பலி இந்த பெண்ணோட வாழ்க்கையா என்கிற கேள்விதான் அங்கிருந்த எல்லாருக்குள்ளயும் ஓடிட்டு இருந்தது. அதனாலதான் மகனை பறிகொடுத்துட்டோமே என்கிற கவலையை விட என் மருமகளுக்கு என்ன பதில் சொல்வேன் என்கிற மனவேதனை அந்த தாய பாடாப்படுத்தி இருக்கு. கொல்லப்பட்டவரோட பேரு குட்டி என்கிற மணிகண்டன். சென்னை மாதவரம் அருகே உள்ள மாத்தூர் கருமாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர். கணவரை இழந்த சோகத்துல அழுது அழுது கண்களே வறண்டு போய் தற்போது ஆதரவற்று நிற்கும் இவர்தான் மணிகண்டனுடைய மனைவி உமா. திருமணமாகி 9 ஆண்டுகளாகியும் இந்த தம்பதிக்கு குழந்தை வரம் இல்லாட்டியும் நிறைவானதொரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க. மாதவரம் பகுதியில கேஸ் வெல்டரா வேலை பார்த்து வந்த மணிகண்டனுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்கிற நண்பன் இருந்திருக்காரு. இருவரும் சிறு வயது முதலே ஒண்ணும் மண்ணுமா பழகி வந்திருக்காங்க. ஜெயபிரகாஷுக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ள நிலையில 2 பேரோட குடும்பத்தினரும் அடிக்கடி சந்திச்சு பரஸ்பரம் அன்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. ஆனா ஒரு நாள் நண்பனோட கையாலேயே கொலை செய்யப்படுவோம்னு மணிகண்டன் அவரோட கனவுலையும் நினைச்சிருக்க மாட்டாரு. நடந்த எல்லாத்துக்குமான மூல காரணம் ஜெயபிரகாஷோட மனைவியுடனான தொடர்பு. அந்த பெண்ணுக்கும் மணிகண்டனுக்கும் ரகசிய தொடர்பு இருக்கிறதா ஜெயபிரகாஷுக்கு சந்தேகம் எழுந்திருக்கு. இது தொடர்பா மனைவி கிட்டையும் நண்பர்கிட்டையும் கேட்டு அடிக்கடி ஜெயபிரகாஷ் சண்டையிட்டு வந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் சில மாதங்களுக்கு முன்பு குடும்ப சண்டையில வாழ்க்கைய வெறுத்த ஜெயபிரகாஷுடைய மனைவி கணவரை பிரிஞ்சு அவருடைய தாய் வீட்டுக்கு போயிருக்காங்க. மனைவியும் குழந்தைகளும் தன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு மணிகண்டன் தான் காரணம் அப்படின்னு ஜெயபிரகாஷ் நினைச்சிருக்காரு. அதன் காரணமா கடந்த சில மாதங்களாவே உயிர் நண்பர்கள் இருவரும் நேர் எதிரில பார்க்கும் போதெல்லாம் உரசி பார்த்து சண்டையிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் மணிகண்டனோட குடும்பத்தினர் ஜெயபிரகாஷ் மீது மாதவரம் பால் பண்ணை காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. இருவரையும் அழைத்து பேசிய போலீஸ் சமரசம் பேசி பிரச்சனைய சுமூகமா தீர்த்து வச்சதா சொல்லப்படுது. ஆனாலும் உயிர் நண்பன் நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டதா ஜெயபிரகாஷ் ரொம்ப எமோஷனல் ஆகி இருக்காரு. ஒரு கட்டத்துல தன்னுடைய இந்த நிலைக்கு காரணமான நண்பனை கொல்லாம விடக்கூடாதுன்னு ஜெயபிரகாஷ் முடிவெடுத்திருக்காரு. அதன்படி சம்பவம் நடந்த அன்னைக்கு மணிகண்டன் வழக்கம் போல அவருடைய வீட்டு அருகே உள்ள திண்ணையில அமர்ந்து ஓய்வெடுத்திருக்காரு. அப்போ 2 நண்பர்களோட மணிகண்டனுக்கு சுற்று போட்ட ஜெயபிரகாஷ் கொலை ஆயுதத்தோட மணிகண்டனை சரமாரியா வெட்டி போட்டிருக்காரு. தாக்குதல்ல படுகாயமடைஞ்ச மணிகண்டன் சம்பவ இடத்துல ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு விழ ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் மணிகண்டனை மீட்டு அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. ஆனா மணிகண்டனை பரிசோதிச்ச மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதா தெரிவிச்சிருக்காங்க. நடந்த சம்பவம் தொடர்பா கொலை கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் கொலையாளி ஜெயபிரகாஷ் மற்றும் அவரின் கூட்டாளிகளான சரண்ராஜ் மற்றும் வினோத்குமார கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. கோவில் கும்பாபிஷேக விழாவில் உயிரோட உள்ள நல்ல பாம்பை கழுத்துல மாட்டி பக்தர்களுக்கு ஆசி வழங்கி இருக்காரு ஒரு சாமியார். இந்த செயலுக்கு சமூக வலைதளத்துல கடும் கண்டனம் எழுந்துள்ள நிலையில வனத்துறையினர் எடுத்த நடவடிக்கை என்ன? ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. 6 அடி நீளமுடைய நல்ல பாம்பை கழுத்தில் மாட்டி சாஸ்திரம்
சம்பிரதாயமான புராண கதைகளை ரியலாக ரீக்ரியேட் செய்திருக்கிறார் இந்த நல்ல சாமியார். இணையத்தில் இந்த வீடியோ வைரலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து தற்போது பலரும் காட்டில் சுதந்திரமாக சுற்றித் திரியும் பாம்பை பரிகாரம் என்கிற பேரில் பக்தர்கள் டார்ச்சர் செய்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் குவிந்து வருகிறது. முழு பின்னணியையும் அறிய நம்முடைய செங்கல்பட்டு செய்தியாளர் நவீனை விசாரணை களத்தில் இறக்கினோம். பாம்பை வைத்து படம் காட்டிய சம்பவம் செங்கல்பட்டு மாவட்டம் மலாலிநத்தம் சித்தேரிக்கரை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஞானசக்தி நாகாத்தம்மன் கோவிலில்தான் அரங்கேறி உள்ளது. வருடா வருடம் இந்த கோவிலில் மகா கும்பாபிஷேக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த வருடமும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக சென்ற 11ஆம் தேதி காலை தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர சுவாமிகள் தலைமையில் கும்ப கலசம் புறப்பட்டு நாகாத்தம்மனுக்கு பக்தர்கள் படைசூழ கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது பாம்பாட்டி ஒருவர் உயிருடன் உள்ள ஒரு நல்ல பாம்பை எடுத்து வந்து ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர சுவாமிகளின் முன் வைக்கப்பட்டிருந்த மேஜையில் வைக்க அதற்கு ஸ்பெஷல் பரிகார பூஜை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏராளமான மக்கள் சூழ்ந்திருப்பதை பார்த்ததும் பயத்தில் நடுநடுங்கிய பாம்பு படமெடுத்து ஆடாமல் அதன் பெட்டிக்குள் சாந்தமாக சென்று படுத்திருக்கிறது. இதனால் பக்தர்களிடம் ஆர்வம் குறைந்து விடாதென நினைத்த பாம்பாட்டி வாங்கிய பேமெண்ட்க்கு பதில் சொல்ல வேண்டுமென்கிற கட்டாயத்தில் அந்த நல்ல பாம்பின் முன் துணியை அசைத்து அதற்கு எரிச்சலூட்டி இருக்கிறார். அப்போதும் பாம்பு சட்டை செய்யாமல் பொறுமை காத்ததால் டென்ஷனான ஸ்னேக் ட்ரெய்னர் பாம்பை பிடித்து புலுக்கி படம் எடுக்குமாறு ட்ரிகர் செய்திருக்கிறார். அதோடு நல்ல பாம்பு முன்பு கற்பூரம் ஊதுவர்த்தி கொளுத்தி தீபாராதனை காட்டியவர்கள் அதன் மீது மலர் தூவி பூஜை செய்தும் வழிபட்டு இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் பக்தர்களை பரவசமடைய செய்ய வேண்டுமென நினைத்த ஸ்ரீலீல சோமசுந்தர சுவாமிகள் அந்த பாம்பை அல்லேக்காக கையில் தூக்கி சிவன் போல கழுத்தில் சூடி கெத்தாக அருள் பாவித்திருக்கிறார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து பலரும் ஆன்மீகம் என்கிற பெயரில் விழா கமிட்டியினர் செய்துள்ள இந்த ஸ்பெஷல் ஏற்பாட்டை கடுமையாக கண்டித்துள்ளனர். குறிப்பாக வன உயிர் ஆர்வலர்கள் இந்த காணொளிகளை வனத்துறையினர் கவனத்திற்கு எடுத்து சென்று நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். ஏற்கனவே கடந்த 2019ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் பெண் சாமியார் கபிலா நல்ல பாம்பை கழுத்தில் போட்டுக்கொண்டு அருள்வாக்கு அளித்தார். அது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலான நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் ஸ்ரீலீல சோமசுந்தர சுவாமிகளின் பாம்பு தரிசனமும் அதே போன்றதொரு குற்றச்சாட்டுக்குள்ளாகி இருப்பதால் வனத்துறையினர் இது தொடர்பான விசாரணையில் இறங்கியுள்ளனர். 6 அடி நீளமுள்ள பாம்பை விழா கமிட்டியினர் யார் மூலமாக வாங்கினார்கள்? அதற்கு எவ்வளவு பணம் வாடகையாக கொடுக்கப்பட்டது? இந்த ஏற்பாட்டின் உபயதாரர்கள் யார்? திருவிழாவிற்கு முன்பே ஸ்ரீலீல சோமசுந்தர சுவாமிகளின் கையில் இந்த பாம்பு கொடுக்கப்பட்டு அதனை கையாளும் முறை பற்றி பிரத்யேக பயிற்சி அளிக்கப்பட்டதா
போன்று பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த சம்பவத்தில் யார் யார் மீதெல்லாம் நடவடிக்கை பாய போகிறதென்பது தெரியவரும். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை விதிச்சு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கு. நாட்டையே உலுக்கிய கொடூர சம்பவத்தோட முழு பின்னணி இது. தமிழகத்தின் ஒட்டுமொத்த ஊடகங்களின் கேமராவும் இன்று அதிகாலை முதலே கோவை மகளிர் நீதிமன்றத்தின் மீது திரும்பியிருந்தது. நாற்பத்தி சாட்சியங்கள், 200க்கும் மேற்பட்ட ஆவணங்கள், 390 பக்க குற்றப்பத்திரிகை, 1500 பக்க விசாரணை ஆவணங்கள் என கடந்த 6 ஆண்டுகளில் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு கடந்த பாதை கொஞ்ச நஞ்சமில்லை. பாதிக்கப்பட்டதாக அடையாளம் காணப்பட்ட 8 பெண்களில் 7 பேர் நீதிபதியிடம் ரகசிய வாக்குமூலம் அளித்துள்ளனர். அவர்களுக்கு அந்த பண்ணை வீட்டில் நடந்த கொடுமைகளை விவரிக்கும் போது கண்கள் கட்டப்பட்டிருந்த அந்த நீதி தேவதையே கண்ணீர் சிந்தியிருப்பார் என்றே எண்ண தோன்றுகிறது. அந்த அளவிற்கு இளம் பெண்களுக்கு காதல் வலை வீசியும் ஏழை பெண்களுக்கு பண உதவிகளை செய்வதைப் போலவும் நடித்து வலையில் சிக்க வைத்த கயவர்கள் அந்த இளம் பெண்களை நிர்வாணமாக வீடியோ எடுத்து சித்திரவதை செய்து மனித குலமே அஞ்சி நடுங்கும் அந்த கொடூரத்தை அந்த பண்ணை வீட்டில் அரங்கேற்றியுள்ளனர். இந்த நிலையில்தான் இந்த வழக்கின் விசாரணை முழுவதுமாக முடிந்து இன்று குற்றவாளிகள் 9 பேருக்குமான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டு அதிர வைத்திருக்கிறார் நீதிபதி நந்தினி தேவி. நாட்டையே அதிர வைத்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கின் மீது வெளிச்சம் பாய்ச்சுகிறது இன்றைய குற்றச்சரித்திரம். கடந்த 2019 ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழகத்தையே பதற வைத்தது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம். இளம் பெண்கள், மாணவிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வீடியோ காட்சிகளும் அதில் அண்ணா என்னை விட்டுருங்க ப்ளீஸ் என கதறி அழுத குரல்களும் கேட்பவர்களை குலை நடுங்க வைத்தது. தமிழக அரசியலிலும் பெரும் புயலாக இந்த சம்பவம் உருவெடுத்தது. அரசியல் கட்சிகள், மகளிர் ஆணையங்கள், மாணவர் அமைப்பினர் உள்ளிட்ட பலரும் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தீவிர போராட்டங்களை முன்னெடுத்தனர். இதனைத் தொடர்ந்து சபரிராஜன், திருநாவுக்கரசு, வசந்தகுமார் மற்றும் மணிகண்டன் ஆகிய 4 பேரும் முதலில் கைது செய்யப்பட்டனர். அதன் பிறகு சதீஷ், ஹெரன்பால், பாபு, அருண்குமார் மற்றும் அருளானந்தம் என மொத்தம் 9 பேர் குற்றச்சாட்டுகளுக்குள்ளாகி கைதானார்கள். இவர்கள் அனைவரின் மீதும் இளம் பெண்களை கடத்தியது, கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது, ஆபாசமாக வீடியோ பதிவு செய்து மிரட்டியது, அதையே பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியது உள்ளிட்ட 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆரம்பத்தில் சிபிசிஐடி விசாரித்து வந்த நிலையில் பல்வேறு அரசியல் அழுத்தம் காரணமாக இந்த வழக்கு சிறிது காலத்திலேயே சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் தாமாக முன்வந்து புகார் கொடுக்க தயங்கியதால் சிபிஐ கைப்பற்றப்பட்ட வீடியோ காணொளிகளை கொண்டும்
குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் செல்போனிலிருந்து தொடர்பு கொண்ட அழைப்பு விவரங்களை வைத்தும் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். முதலில் அவர்களுக்கு உளவியல் ரீதியிலான கவுன்சிலிங் கொடுத்த அதிகாரிகள், அதன் பிறகே அவர்களுடைய வாக்குமூலம் இந்த வழக்கில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கப் போகிறது என்பதை எடுத்து சொல்லி, இனி இது போன்ற சம்பவங்கள் மற்ற பெண்களுக்கு ஏற்படக்கூடாதென்றால் குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை உணர்த்தியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டதாக அடையாளம் காணப்பட்ட 8 பெண்களும் நீதிபதியிடம் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளங்கள் வெளியில் தெரிந்துவிடக் கூடாதென்பதில் கவனமாக விசாரணை நடைபெற்று வந்தது. பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள சின்னப்பாளையம் என்கிற கிராமத்தில் இருந்த திருநாவுக்கரசு என்பவருக்கு சொந்தமான பண்ணை வீட்டில்தான் இந்த படுபயங்கரம் நடந்திருக்கிறது. திருநாவுக்கரசின் ஐபோனை பறிமுதல் செய்து சோதனை செய்ததில் அதில் பெண்களை பாலியல் ரீதியிலாக துன்புறுத்தும் 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருந்திருக்கிறது. அதேபோன்று சபரிராஜன் என்பவரின் லேப்டாப்பிலும் 100கணக்கான வீடியோக்கள் இருந்ததும் விசாரணை அதிகாரிகளுக்கே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பொள்ளாச்சி அட்டாக் பாய்ஸ் என்கிற பெயரில் வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கிய இந்த வாலிபர்கள் அதில் பெண்களின் விவரங்களையும் வீடியோக்களையும் பகிர்ந்து வந்திருக்கிறார்கள். பெண்களுக்கு முதலில் காதல் வலைவிரிக்கும் இந்த கும்பல் அதன் பிறகு நண்பருக்கு பண்ணை வீட்டில் பர்த்டே பார்ட்டி என பொய் சொல்லி அங்கு வரவழைத்துள்ளனர். காதலனின் நண்பர்கள்தானே என நினைத்து பண்ணை வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்த பெண்களுக்கு அதன் பிறகே இந்த கும்பலின் கோரமுகம் தெரிய வந்திருக்கிறது. இளம் பெண்களை ஆபாசமாக படமெடுத்து அதன் பிறகு அதனை வெளியிட்டு விடுவோம் என மிரட்டி நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். 6 ஆண்டு காலம் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ 1500 பக்க குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தனர். அதோடு குற்றஞ்சாட்டப்பட்ட 9 பேருக்கும் ஒரு முறை கூட நீதிமன்றம் ஜாமீன் வழங்கவில்லை. பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்த வாக்குமூலத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த தொழில்நுட்ப ஆதாரங்களையும் வைத்து குற்றஞ்சாட்டப்பட்ட 9 பேருமே குற்றவாளிகள்தான் என்கிற பரபரப்பான தீர்ப்பை இன்று நீதிபதி நந்தினி தேவி வழங்கியிருந்தார். குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் நீதிமன்றத்தில் வாதிட்டிருந்தார். அதே நேரம் குற்றவாளிகள் 9 பேரும் இன்னும் திருமணமாகாத இளைஞர்கள் என்பதாலும் அவர்களின் பெற்றோர்கள் வயதான காலத்தில் இருப்பதாலும் அவர்களுக்கு கருணை காட்டி தண்டனையை குறைத்து வழங்க வேண்டும் என எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் நீதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தனர். இந்த நிலையில்தான் இன்று மதியம் குற்றவாளிகள் 9 பேருக்குமான தண்டனை விவரங்களை நீதிபதி நந்தினி தேவி அறிவித்துள்ளார். திருநாவுக்கரசன் மணிவண்ணனுக்கு 5 ஆயுள், சபரிராஜனுக்கு 4 ஆயுள், சதீஷ் மற்றும் ஹெரன்பாலுக்கு 3 ஆயுள், வசந்தகுமாருக்கு 2 ஆயுள், அருளானந்தம், அருண்குமார் மற்றும் பாபுவுக்கு 1 ஆயுள் தண்டனை என அனைவருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை விதித்து பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளார். அதோடு பாதிக்கப்பட்ட 8 பெண்களில் 7 பேருக்கு ரூபாய் 85 லட்சத்திற்கான இழப்பீடு பிரித்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை பல அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களும் வரவேற்றுள்ளனர். மாதர் சங்கத்தினரும் தன்னார்வலர்களும் பல இடங்களில் பட்டாசு வெடித்தும் தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார்கள். இந்த சூழலில் நீதிபதி நந்தினி தேவியின் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். மீண்டும் நாளை இரவு 10 மணிக்கு நம்மை சுற்றி நடக்கும் குற்ற சம்பவங்களின் முழு பின்னணியோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் வைகரை வருணன்.